ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செபி வந்து லிக்விடிட்டி ரிப்போர்ட், அதாவது டு மிட்டிகேட் த லிக்விடிட்டி, மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்து அதோட அறிக்கையை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி ஸ்மால் கேப் ஃபண்டை. இப்போ டாப் 10 ஸ்மால் கேப் ஃபண்ட் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. 50% ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை அவங்க லிக்விடேட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி 22 நாளாக இருந்தது, இப்போ வந்து 37 நாளாக உயர்ந்திருக்கு. இது வந்து பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். இது வந்து நம்ம பல முறை பேசியிருக்கோம். மார்க்கெட் வந்து இறங்குது, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலையோ இல்லை நம்ம கம்பெனிலையோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சேஃப் ஜோனில் தான் எல்லோரும் இருக்காங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லெவலில் யாருமே ஒன்றும் முதலீடும் பண்ணலை. ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானில் ஒரு விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஸ்மால் கேப் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் குறியீட்டு எண்ணில் கிட்டத்தட்ட வந்து 677 பங்கு அவுட் ஆஃப் 937 பங்கு வந்து பார்த்திங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்எஸ்சி ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 271 கம்பெனிகள் அவுட் ஆஃப் 250 கம்பெனிஸ், அதாவது 68% வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் அதில் வந்து பார்த்திங்கன்னா 72% பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகுது. அதாவது பங்குச்சந்தையில் வந்து பாருங்கள், ஒரு 5% கீழே இருக்க மக்கள் தான் டெலிவரி பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுவாங்க, டெலிவரி பேஸ்டு வர்த்தகம் பண்ணுவாங்க. மீதம் இருக்க 95 பேர் வந்து ட்ரேடர்ஸ். தே பை, தே செல், ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கலாம், இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கலாம், எல்லா மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் டோட்டல் ட்ரேடட் வால்யூம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து எவ்வளோ டெலிவரி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 to 30%. இதே இது பிஇ செக்மெண்ட்டில் இருந்தால் 100% இருக்கும், அதை போய் எடுக்க வேண்டாம். ஸோ ஒரு வால்யூம் வந்து அந்த ட்ரேடர்ஸ் உள்ளே வர தான் வந்து ஸ்கிரிப்டோட அட்ராக்ஷனும் கூடும், ஏற்ற இறக்கம் வாலட்டிலிட்டியும் கூடும். இல்லைன்னா வந்து நம்ம உருட்டி விட்ட பந்து மாதிரி உருண்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போக 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 ட்ரேடர்ஸ் வில் நாட் டச் த ஸ்கிரிப்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே செல் ஆன் எவ்ரி ரைஸ், பை ஆன் டிப் அப்படிங்கிறத பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டு நாட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப் அப்படிம்பாங்க. ஒரு விழுக போகிற பங்கை போய் நீ பிடிக்காத, ஒரு கத்தி விழுந்துச்சுன்னாக்கா கையை குத்திட்டு கீழே போயிடும். ஸோ அது மாதிரி பண்ணாத. ஒரு பாட்டம் அவுட் ஆகட்டும், கீழே வந்து எங்கே ஸ்கிரிப்ட் நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்து பாட்டம் அவுட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டம் அவுட் பீரியடுக்காக வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இண்டெக்ஸ் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜை தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அதை விட ஒரு 200 டே எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சுற்றிக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து இப்போ வந்து பட்ஜெட் 1ஆம் தேதி வரப்போகுது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட், அதுக்கப்புறம் ஆர்பிஐ மீட்டிங், ஸோ பாலிசி டிசிஷன் மீட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம். பட் பட்ஜெட்டில் வந்து எல்லாரும் என்ன இப்போ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டேக்ஸ் ஸ்லாப், அதாவது டேக்ஸ் வந்து குறையும், அந்த ஸ்லாபை வந்து கூட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அதுக்கான அறிகுறி வந்து போன வருஷம் எதுவுமே நம்ம நிதியமைச்சர் வந்து தரலை. இன்னமும் ஜிஎஸ்டி ஆங்கிளையாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜிஎஸ்டி ப்ராக்கெட்டில் வந்து பாருங்கன்னா அன்ஆர்கனைஸ்லேருந்து ஆர்கனைஸ் செக்டாருக்கு மாறிக்கிட்டு இருக்கவங்க இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1.25 லட்சம் கோடி மாதம் வந்துக்கிட்டு இருக்குது. பட் அது ஒரு ஃப்ளாட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னமும் ஜிஎஸ்டி இல்லாமல் வர்த்தகம் ஆகிக்கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அதை முழுமையாக நிப்பாட்டி அதை பூரா ஜிஎஸ்டி ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலே வந்து இன்னும் வந்து ஒரு 5 லட்சம் கோடி மாதம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் டேக்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு தருணமா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டூ ஏர்லி. சும்மா மார்க்கெட்டை இன்றைக்கி சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் ஒரு எல்லார் தலையும் தடவுறதுக்கும் ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்கோ தான் இருக்கும். பெரிய எதிர்பார்ப்பை நான் எதிர்பார்க்கல. டெல்லி எலெக்ஷனையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் வட்டி வீதம் குறையுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ டைம் பீயிங் அண்டர்டோன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ நம்ம ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரூட்டில் பண்ணுவோம். எல்லாமே ஒரு சிவப்பு மயமாக தான் இருக்குது பங்குச்சந்தையில். தேங்க்யூ ஆல்.